நீதி கேட்டு தவைக்கா தலைவர் விஜய் வீட்டின் முன் 8 மாத கர்ப்பிணி போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் இல்லத்தின் முன்பு தற்போது அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. கண்ணீர் கோஷங்களுடன் தவைக்காவினர் மிகப்பெரிய போராட்டங்கள் செய்து வருகிற நிலையில் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி வரும் நிலையில் தற்போது நீதி கேட்டு 8 மாத நிறை கர்ப்பிணி ஒருவர் வீட்டு வாசலில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு புதுசு புதுசு. மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த கரையன்சாவடி பகுதியை சேர்ந்த வினோதினி என்ற அந்த பெண் தற்போது 8 மாத கர்ப்பிணியாக உள்ளார். தனது கணவர் லிங்கேஸ்வரன் அவரது அண்ணி ஆகியோருடன் தவறான உறவில் இருப்பதாகவும் இது குறித்து தட்டி கேட்ட தன்னை கணவர் அடித்து துன்புறுத்துவதாகவும் வினோதினி குற்றம் சாட்டினார். தனக்கு தற்போது பொருளாதார ரீதியாக பல்வேறு நெருக்கடிகள் இருப்பதாகவும் தாயின் அரவணைப்பும் ஆதரவும் இன்றி தவிப்பதாகவும் விஜயிடம் தன்னுடைய பிரச்சனை குறித்து முறையிட வாய்ப்பு வேண்டும் என கண்ணீருடன் தெரிவித்திருக்கிறார். தனது வாழ்வாதாரத்திற்கும் நீதிக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா தனக்கு உதவ வேண்டும் என கோரி அவருக்கு ஒரு கடிதத்தையும் அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். முன்னதாக நீண்ட நேரமாக பசியுடன் அந்த பெண் அமர்ந்திருப்பதை அறிந்த அங்கிருந்த ஒருவர் அவருக்கு உண்ண பழங்கள் கொடுத்தும் உதவினார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த நீலாங்கரை காவல்துறையினர் மிகுந்த மன அழுத்தத்தில் காணப்பட்ட அந்த 8 மாத கர்ப்பிணி பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அவரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் அந்த பெண் குடும்ப சூழ்நிலை காரணமாக மன உளைச்சலில் உள்ளாரா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த 8 மாத பெண்ணை பாதுகாப்பாக உரிய இடத்தில் ஒப்படைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விஜய் வீட்டு வாசலில் 8 மாத கர்ப்பிணி போராட்டத்தில் ஈடுபட்டது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.